வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 2ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். மார்ச் 1ஆம் தேதி நேற்று சண்டே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். அது பார்க்காதவங்க போய் பாருங்க தாராளமாட்டு. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் மக்களே. ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிற முன்னாடி எப்பவும் போல தினம் ஒரு தகவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தினம் ஒரு தகவல் பார்க்கறதுக்கு முன்னாடி குரூப் 1 and 2 உடைய ஃபவுண்டேஷன் பேட்ச், அதாவது ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்ம வந்து மார்ச் 16 ஸ்டார்ட் ஆக போகிறோம். ஆல்ரெடி பேட்ச் 1 and 2 சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த பேட்ச் 3 நம்ம வந்து மார்ச் 16ஆம் தேதி நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக 180 டேஸ் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் நமக்கு இருக்கும் மக்களே. மண்டே டு ஃப்ரைடே டெய்லி 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே என்ன எடுக்கிறோமோ அது வந்து உங்களுக்கு சாட்டர்டே ஒரு குட்டி டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே அந்த டாப்பிக்கான பிடிஎஃப்பும் நம்ம வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் படிச்சுக்கலாம், கிளாஸ் நோட்ஸையும் படிச்சுக்கலாம். இந்த 180 டேஸ் கிளாஸ் 180 டேஸ் கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது தனியாக உங்களுக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டு கண்டக்ட் பண்ணுவோம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும். இந்த பேட்ச் வந்து நமக்கு வந்து 2 வருஷம் நமக்கு வந்து வேலிடிட்டி, 2 இயர்ஸ் வேலிடிட்டி, அதாவது 2027 டிசம்பர் வரைக்கும் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்குது. இந்த பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ உங்களுடைய டவுட்ஸை கேட்டுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பேமெண்ட் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா, நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் 21,999, ஓல்ட் ஸ்டூடெண்ட்னா 19,999. 16th மார்ச் ஸ்டார்ட் ஆக போது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கலாம். 180 டேஸ்க்கான ஸ்கெடியூலும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம். டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் மக்களே. இப்போ நம்ம வந்து கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து தேர்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் கான்ஃபரன்ஸ். ஆல்ரெடி 1 and 2 நம்ம பார்த்தாச்சு. இப்போ 3வது சுயமரியாதை மாநாடு. இது எப்போ நடைபெற்றது அப்படின்னா 1931 1931 விருதுநகர்ல எங்க நடைபெற்றது அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில். யார் தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து காஞ்சி சண்முகம் அப்படிங்கிற ஒரு தலைமையில தான் நடைபெற்று 1931 விருதுநகர் சண்முகம் அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. இப்போ நம்ம வந்து ஃப்ளாஷ்பேக் போயிடலாம். லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ அதை ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. அந்த வகையில் மார்ச் 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க, ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கு. நாடு தழுவிய ஹெச்பிவி தடுப்பூசி ஹெச்பிவி வேக்சினேஷன் ட்ரைவ் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் அஜ்மரில் அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது ஸ்டேட் இன்னோவேஷன் மிஷன், முதல் மாநில புதுமை கண்டுபிடிப்பு இயக்கம் வந்து எங்கே ஆரம்பிச்சாங்கன்னா திரிபுரா அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி நமக்கு ஆபரேஷன் ரோரிங் லயன் அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலினுடையது. அடுத்த கேள்வி ரஞ்சி டிராஃபி யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதற்கு அடுத்தது சிவில் பாதுகாப்பு தினம் மற்றும் ஜீரோ டிஸ்கிரிமினேஷன் டே, ரெண்டுமே நமக்கு மார்ச் 1 அப்படிங்கிறது தான் சரியான விடை. இப்போ நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. மார்ச் 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்லேருந்து போயிடலாம். ஸோ ஆன்லைன் கிளாஸ் இல்லாமல் தனியாக டெஸ்ட் பேட்ச் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஃபோக்கஸ் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு மார்ச் 9th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட் பேட்ச்சில் வந்து மொத்தம் 41 டெஸ்ட் இருக்கும். இதில் ஸ்கூல் புக் டெஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம குரூப் 1 பொறுத்தவரை ஸ்கூல் புக்லேருந்து கம்மியாக தான் வரும். அவுட் சோர்ஸ்லேருந்து தான் நிறைய கேள்வி வரும். அவுட் சோர்ஸ்லேருந்து சிலபஸ் வைஸ் போகும்போது நிறைய அவுட் சோர்ஸ் புக்லேருந்து தான் கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 41 டெஸ்ட் மக்களே. இது வந்து 3499. நியூ ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படி ஓல்ட் ஸ்டூடெண்ட்னா 3299. அதே மாதிரி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பேட்ச்னு இருக்கு. இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பேட்சும் மார்ச் 9 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்து யாருக்காக அப்படின்னா முழுக்க பிகினர்ஸ்க்காக மட்டும்தான். மெயின்ஸ்னா என்னன்னே தெரியாது, எனக்கு ஆன்சர் ரைட்டிங் எழுதவே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் எப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ் ஷேரிங் ப்ரோக்ராம் தான் இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பேட்ச். முதல்ல உங்களுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும், எந்தெந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மென்டார் அலோகேட் பண்ணி டெய்லி அந்த மென்டார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த கொஸ்டினை நீங்கள் எழுதி அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க அதை ரிவ்யூ பண்ணி சொல்லுவாங்க. இந்த மாதிரி 75 டேஸ் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த 75 டேஸ் முடியும் போது மெயின்ஸ் பற்றின ஒரு ஓவரால் கிளிம்ஸும் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது ஈஸியாக. ஸோ ப்ரிலிம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வரும்போது மெயின்ஸ் வந்து உங்களுக்கு புதுசாக தெரியாது.
ஸோ அதான் இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் பேட்ச். இந்த பேட்சோட ஃபீஸ் வந்து 5,999. நீங்கள் ஓல்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா 5,499 பே பண்ணால் போதும். இல்லை இந்த ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துலையும் சேர்ந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப 7,999. நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஓல்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 7,499 பே பண்ணால் போதும். இந்த பேட்ச்சில் எப்படி ஜாயின் பண்ணும் அப்படின்னா 7604905977 இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோக்கஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ், ஃபோக்கஸ் ப்ரிலிம்ஸ் பேட்ச் இல்லை ஃபோக்கஸ் மெயின்ஸ் பேட்ச் இல்லை காம்போ அப்படின்னு அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க வந்து பேமெண்ட் லிங்க் உங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த நம்பரில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். அதாவது நம்மளுடைய சென்னை போர்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கப்பல், அதாவது ஒரு போர் கப்பல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த போர் கப்பல் என்ன, அதனுடைய பெயர் என்ன, அதனுடைய ஸ்பெக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்குற முன்னாடி நம்ம கிளாஸ்க்குள்ளே வந்தோடனே முதல் விஷயம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். முதல் விஷயம் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு உங்களுடைய நேமு, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். மேனிஃபெஸ்டேஷன், ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து சஞ்சு டெபுட்டி கலெக்டர், சஞ்சு டிஎஸ்பி, சஞ்சு விஏஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களும் ஒரு கனவு இருக்குது. இந்த கனவு என்னன்னு சொல்லிட்டு உங்கள் பெயர், உங்கள் அந்த கனவை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும். ஓகேவா? கமெண்ட் போட்டுட்டீங்களா? போடுங்க போடுங்க போடுங்க. ஓகேவா? போட்டாச்சா? ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடலாம் மக்களே. இதுதான் நம்மளுடைய சென்னை துறைமுகத்தில் புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். என்னன்னு பார்த்துடலாம். நேம் த ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் கமிஷன் இட் அட் சென்னை போர்ட். ஒன்றும் இல்லை, இது எப்படி சொல்லுவாங்கன்னா ASWSW அப்படின்னு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வந்து நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது எதிரி நாட்டினுடைய நீர்மூழ்கி போர்க்கப்பல். இப்போ நீர்மூழ்கி போர்க்கப்பல்னா என்னது? கடலுக்கு அடியில் சப்மரைன் வரும்ல, அதான் நீர்மூழ்கி கப்பல். அதை இப்போ ஒரு கப்பல் வருது, பாகிஸ்தான் நீர்மூழ்கி கப்பல் வருது அப்படின்னா அதை அடிக்கிறதுக்கான ஒரு போர்க்கப்பல் தான் வந்து இந்த ஆன்டி சப்மரைன் போர்க்கப்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். புரியுதா? ஒரு நீர்மூழ்கி கப்பலை அடிக்கக்கூடிய ஒரு போர்க்கப்பல் தான் இந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல். இவ்வளவு தான். இந்த சிம்பிள் நேம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும், ரொம்ப டெப்தா போக வேண்டாம். ஸோ இதை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா அஞ்சதீப். அது என்ன அஞ்சதீப்? பேரே வந்து வித்தியாசமா இருக்கு. அஞ்சதீப்னா என்ன அப்படின்னா அஞ்சதீப் அப்படிங்கிறது ஒரு ஐலாண்டினுடைய பெயர் மக்களே. அஞ்சதீப் அப்படிங்கிறது ஒரு தீவு. எங்க உள்ள தீவு அப்படின்னா கோவால உள்ள ஒரு தீவு தான் இந்த அஞ்சதீப். அந்த பேரை தான் வந்து இந்த போர்க்கப்பலுக்கு வச்சிருக்காங்க. ஏன் இதை பற்றி வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் கூட இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கோவா அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து யாருடைய ஞாபகம் வரும்? இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்க்கு, ஐரோப்பியர்களின் வருகைக்கு போயிட்டோம் அப்படின்னா கோவானாலே நமக்கு வந்து போர்ச்சுகீஸ் மக்கள் தான், போர்ச்சுகீஸ் தான் ஞாபகம் வரும். போர்ச்சுகீஸ்லேயே முக்கியமான ஆள் யார் அப்படின்னா வாஸ்கோ டகாமா. வாஸ்கோ டகாமா வந்து இந்த அஞ்சதீப் ஐலாண்டை வந்து போர்ச்சுகீஸ் உடைய ஒரு டெரிட்டரியா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு, கிரவுன் டெரிட்டரியாட்டு. அஞ்சதீப் அப்படிங்கிறது வரலாறுல முன்னாடி 1498 இருந்தே வந்து நம்மளுடைய புத்தகத்தில் இதை பற்றி இருக்கும். ஸ்கூல் புக்கில் இருக்காது, வேற ஸ்டாண்டர்ட் புக்ஸில், வேற அவுட் சோர்ஸ் புக்ஸில் இருக்கும். ஸோ அஞ்சதீப் அப்படிங்கிறது கோவா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அஞ்சதீப் அப்படிங்கிற பேரில் இது வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. நம்ம வேற எங்க இருந்து கடன் தான் வாங்கல. இது வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. அப்ப நம்ம இந்தியாவிலே உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது என்னன்னு சொல்லுவோம்னா இண்டிஜினியஸ்லி மேட் அப்படின்னு சொல்லுவோம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இதை யார் தயாரிச்சா அப்படின்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற இந்த குரூப். ஓகேவா? கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த கப்பலை வந்து கட்டுனது. ஓகேவா? GRSC அப்படிங்கிற இந்த இது. ஸோ இவங்களுடைய ஸ்பெக், அதாவது இந்த இதோடைய ஸ்பெக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 25 நாட். ஸோ நமக்கு ஸ்பீடுனா km/h தான் போடுவோம். இது என்ன நாட்டு? நாட்னா ஒன்றும் இல்லை, கடலில் வந்து நமக்கு ஃபுல்லாக இந்த நாட் இந்த மாதிரி இதை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாட் அப்படிங்கிறது வந்து குத்து மதிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து km/h அப்படின்னா 1.852 km/h. ஓகே, 1.852 km/h. அதே மாதிரி இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் கெப்பாசிட்டி அப்படின்னா இடப்பெயர்ச்சி திறன். தமிழை நோட் பண்றவங்க நான் சொல்றதை நோட் பண்ணிக்கோங்க. இடப்பெயர்ச்சி திறன் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 900 டன்
டன் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட் கெப்பாசிட்டி அப்போ எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து 900 டன் அப்படிங்கிறதா சரியான விடை. அதுக்கப்புறம் இதனுடைய எண்டுரன்ஸ், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் அப்படியே நான் இந்த இந்த டேட்டாலாம் மட்டும் அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா வந்து இதெல்லாம் நமக்கு டைரெக்டாக நமக்கு வந்து கொஸ்டினில் கேட்கலாம், இல்லை நமக்கு ஸ்டேட்மெண்ட் வைஸில் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் போட நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எண்டுரன்ஸ் வந்து 1800 நாட்டிக்கல் மைல், டிஸ்பிளேஸ்மெண்ட் கெப்பாசிட்டி இடப்பெயர்ச்சி திறன் 900 டன்னு, ஸ்பீடு வந்து 25 நாட்டு. அதாவது நம்மளுடைய இந்தியா வந்து இந்த மாதிரி இந்த இந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் வந்து ஒரு 8 போர்க்கப்பல் வந்து தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்டோட ஏம். இது எத்தனாவது கப்பல் அஞ்சதீப் அப்படின்னா இது வந்து 3வது கப்பல். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள 2 கப்பல் என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்டா தயாரிச்ச கப்பல் வந்து அர்னாலா. ஃபர்ஸ்டா தயாரிக்கப்பட்ட அந்த நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பலுடைய பேர் வந்து அர்னாலா. செகண்ட் வந்து அந்த்ரோத். 3வது வந்து அஞ்சதீப். இது எப்படி இருக்கு அப்படின்னா சில வீடுகளில் வந்து அதாவது 3 குழந்தைங்க இருப்பாங்க. அந்த 3 குழந்தைங்களுக்கும் இந்த ஏ வச்சு அதாவது ஒரே மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பிறந்தது பொண்ணு அர்னாலா, செகண்ட் பிறந்தது பையன் அந்த்ரோத், 3வது பிறந்த வந்து சரி பையனும் பொண்ணும் சேர்ந்து ஏதோ பிறப்பாங்க. பையன் அதாவது பையன் பிறப்பான்னு நினச்சிட்டு பொண்ணு பிறந்துட்டாங்களா, பொண்ணு பிறப்பாங்கன்னு நினச்சி பையன் பிறந்ததில்ல. அஞ்சனாவையும் தீப்பையும் சேர்த்து அஞ்சதீப் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த மாதிரி அதுக்கடுத்து 4வது இதே மாதிரி சீரீஸில் வரும், அர்ணவ்னு வரும், என்ன வேணாலும் வரலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ அர்னாலா ஃபர்ஸ்ட், அந்த்ரோத் செகண்ட், 3வது அஞ்சதீப். ஓகேவா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சரை சொல்லி 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 தட்டி தட்டி தூக்கணும். ஓகேவா? தட்டி தூக்கிடலாம். ஓகே, அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் நியூஸ் பார்க்க முன்னாடி நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் நியூஸில் வந்து சில விஷயங்கள் பேசிடலாம். அதாவது வந்து ஈரானினுடைய சுப்ரீம் லீடர், அதாவது உச்ச தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நாட்டினுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ்க்கெல்லாம் மேலே அந்த உச்ச தலைவர், ஒரு மத குரு மாதிரி. அதாவது அந்த கமேனி அப்படிங்கிறவரை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தோடு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இந்த யூஎஸ் இஸ்ரேல் ஃபோர்ஸ் வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. அது நிறைய இடங்கள்ல பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஈரான் மறுபடியும் அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அது வந்து அந்த பிரச்சனை பற்றி அந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பார்த்தோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். இதுக்காக நம்ம ஊரில் கூட வந்து அதாவது எல்லா ஊர்களையும் வந்து அந்த 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 மதகுரு அவர்கள் வந்து கொல்லப்பட்டதை எடுத்து எல்லா ஊர்லேயும் வந்து நிறைய அமெரிக்கன் கன்சுலேட்லலாம் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. பாகிஸ்தான்லேயே இருக்கட்டும், ஏன் நம்ம சென்னையில் கூட வந்து நிறைய அமைப்புகள் சேர்ந்து முற்றுகையிடுறாங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது. இது ஒரு 2-3 நாளைக்கு நடக்கும், அது அப்படியே ஓஞ்சிரும். இனி வந்து இதனால என்ன தாக்கம் இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு இப்போ கோல்டு விலைலாம் பயங்கரமாக ஏறிடும். கோல்டு விலை இன்னைக்கு கோல்டு சில்வர்லாம் பயங்கரமாக ஏறிடும். ஆயில் விலை ஏறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆயில் விலை ஏறிச்சு அப்படின்னா என்ன ஆயில்னால் நான் சொல்ல இந்த க்ரூட் ஆயில், பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு அப்படின்னா அந்த விலைவாசிலையும் அதாவது நம்மளுடைய சாதாரண ஒரு தக்காளியாக இருக்கட்டும் எல்லா விதையும் எல்லாத்தினுடைய அந்த பொருளுடைய விலையும் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போர் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னு நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து நேஷனல் நியூஸ் போயிடலாம். ஓகேவா? அதில் வேறு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பிரைம் மினிஸ்டர் இப்போ தான் இஸ்ரேல் போயிட்டு வந்தார். இவர்கிட்ட அதாவது பெஞ்சமின் நெட்டன்யாகு வந்து இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய இன்ஸ்டா லெவல்லாம் ஓடிட்டுருக்கு. தெரில, பார்ப்போம் என்ன செய்திகள் அப்படின்னு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட், ஒரு குறைக்கடத்தி ஆலையை வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. என்ன குறைக்கடத்தி ஆலை அப்படின்னா வேர் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் செமிகண்டக்டர் ஏடிஎம்பி பிளான்ட் இனாகிரேட்டட். ஓகேவா? ஸோ ஏடிஎம்பினா என்னன்னா அசம்பிளி டெஸ்ட் பேக்கேஜிங். இந்தியாவின் முதல் குறைக்கடத்தி ஏடிஎம்பி ஆலை எங்கு திறக்கப்பட்டது? அசம்பிளி. ஏடிஎம்பி அப்படின்னா அசம்பிளி டெஸ்ட் அண்ட் பேக்கேஜிங். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில். ஸோ குஜராத்தில் வந்து சன்சாத் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஸோ குஜராத்தில் உள்ள சன்சாத் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு இந்த இது. ஸோ குஜராத் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குஜராத்தில் இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு விஷயம் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். இந்தியாவில் வந்து செமிகண்டக்டர் இனோவேஷன் மியூசியம், அதாவது செமிகண்டக்டருக்காக ஒரு அருங்காட்சியகம், செமிகண்டக்டர் நமக்கு குறைக்கடத்தி அருங்காட்சியகம் வந்து நமக்கு எங்கே ஆரம்பித்தாங்க, எங்கே இனாகிரேட் பண்ணாங்க அப்படின்னா ஹைதராபாத்தில் இனாகிரேட் பண்ணாங்க. செமிகண்டக்டருக்காக அருங்காட்சியகம் எங்கு திறக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நமக்கு சரியான விடை வந்து நமக்கு இது. அதே மாதிரி இந்தியாவில் செமிகண்டக்டருக்காக தனியாக மிஷன் இருக்குது. இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படின்னு, அதாவது இந்தியா
குறைக்கடத்தி இயக்கம் அப்படின்னு. இந்த இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் அப்படிங்கிறது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2021. இந்த பிளான்ட் இருக்குல்ல, இந்த செமிகண்டக்டர் ஏடிஎம் பிளான்ட் வந்து எந்த ஆர்கனைசேஷனுடையது அப்படின்னா மைக்ரோன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த அமைப்பினுடையது. ஸோ அதனால இந்த இமேஜில் கூட போட்டிருப்போம், ஓகேவா, இமேஜில் கூட போட்டிருப்போம் இந்த மைக்ரான் டெக்னாலஜி. இதை தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணி வச்சாரு, குஜராத்துடையது, ஓகேவா. ஸோ குஜராத்தில். அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்ச நாள் முன்னாடி உள்ள நியூஸ், இது ஒரு மிஸ் ஆன நியூஸ், அதை நம்ம இப்போ எடுக்கிறோம். அதாவது பிரான்ஸ் அதிபர் இங்கே வந்திருந்தாரு அப்படிங்கிறது பார்த்தோம். அந்த ஏஐ சம்மிட்டுக்கு நம்ம இந்தியாவை பற்றி நிறைய புகழ்ந்து பேசினாரு. இந்த மாதிரி மும்பையில் வாக்கிங் ஜாகிங்லாம் போனார் அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ லான்ச் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பிரான்ஸ் நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஓகேவா. இந்தியா பிரான்ஸ் தேசிய சிறப்பு மையம், இந்தியா பிரான்ஸ் தேசிய சிறப்பு மையம் அப்படிங்கிறது எங்கு திறக்கப்பட்டது, அதாவது எங்க வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கான்பூர் எங்க இருக்கு? ஸோ கான்பூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா யூபியில இருக்கு. யூபியில தான் கான்பூர் இருக்கு, அங்கதான் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 2026, இப்போ என்ன வருஷம் 2026 தானே, 2026 என்னவா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன், அதாவது இந்தியா பிரான்ஸ் இயர் ஆஃப் இனோவேஷன், தமிழ்ல இந்தியா பிரான்ஸ் புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டு. அப்போ அதாவது புதுமை கண்டுபிடிப்பு ஆண்டு அப்படிங்கிறது வந்து எந்த ஆண்டு அப்படின்னா 2026. எந்த இரு நாடுகளுக்கு இடையே அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்தியா மற்றும் பிரான்ஸுக்கு இடையானது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா. இது நம்ம இந்தியாவும் பிரான்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி காட்டக்கூடியது. ஓகே, இப்போ நம்ம யூபியுடைய மாநில விலங்கு மற்றும் மாநில பறவை பற்றி பார்த்துடலாம். ஸ்டேட் அனிமல், உத்தரப்பிரதேஷுடைய ஸ்டேட் அனிமல் என்ன அப்படின்னா வந்து மான், ஓகேவா. மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே அப்படிங்கிற மாதிரி இந்த மான் என்ன மான் அப்படின்னா இது வந்து சதுப்பு மான், ஓகேவா. ஸ்வாம்ப் டியர், சதுப்பு மான், ஓகேவா, சதுப்பு மான். அதே மாதிரி வந்து இதனுடைய ஸ்டேட் பேர்ட், அதாவது மாநில விலங்கு எது அப்படின்னா சாரஸ் கிரேன், ஓகேவா. அதாவது சாரஸ் கொக்கு, ஓகேவா. கொக்கு இருக்குல்ல, கொக்கு, அந்த கொக்கு தான் வந்து மாநில பறவை, ஓகேவா. அதே மாதிரி ஜார்க்கண்ட் நான் சொல்லும்போது வந்து மாநில விலங்கு ஏஷியன் எலிஃபண்ட் சொல்லுவேன். ஜார்க்கண்டுடைய மாநில விலங்கு ஏஷியன் எலிஃபண்ட் கிடையாது, இந்தியன் எலிஃபண்ட். அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேஷ் ஸ்வாம்ப் டியர், அதே மாதிரி வந்து சாரஸ் கிரேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு அங்கே உள்ள ஸ்டேட் பேர்ட், ஓகேவா. இந்த ரெண்டு முக்கியமான விஷயம். நம்ம எங்கே வேணாலும் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படி வேணாலும் கேட்கலாமா, அங்கங்கே படிச்சிட்டோம் அப்படின்னா மொத்தமாக படிக்க கஷ்டமாக இருக்கும், அங்கங்கே படிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை பேர்கிட்ட உங்ககிட்ட பார்த்துட்டு இருக்க எத்தனை பேர்கிட்ட டிஜி லாக்கர் அப்படிங்கிற நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுடைய ஆப் இருக்கு. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஃபோனில் நிறைய ஆப் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்விக்கி இருக்கலாம், சொமேட்டோ இருக்கலாம். சொல்ல சிட்டியில் இருக்கவங்கன்னா ஸ்விக்கி, சொமேட்டோ, செப்டோ, டன்ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஆப் இருக்கலாம். இதே நமக்கு ஜென்ரலாக மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் பொதுவாக இருக்கக்கூடியது, அது கிராமப்புறமாக இருக்கட்டும் நகர்ப்புறமாக இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், ஃபேஸ்புக்லாம் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரிப்பட்ட ஆப் இருக்கும். இல்லை அப்போ படிக்கிற சம்மந்தமாட்டு ஏதாவது 1-2 ஆப் இருக்கலாம், ஓகேவா. நம்ம வீடியோ கிளாஸ் ஜாயின் பண்ணி நம்ம வீடியோ கிளாஸ்க்கு ஆப் இருக்கும். அதை தாண்டி நம்ம கவர்மெண்ட்டுடைய ஆப் நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு யோசித்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய ஆப் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சா ஐயா எதுவுமே இல்லையே. பெருசாக மிஞ்சு போனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஐஆர்சிடிசியோடைய ஆப் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ரெயில் ஒன் வந்திருக்கு, ரெயில் ஒன் யூஸ் பண்ணுவோமா இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் ஆப். ஆனால் இதை விட எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய நம்ம மாதிரி மாணவர்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு ஆப் வந்து என்ன அப்படின்னா இந்த டிஜி லாக்கர் அப்படிங்கிற ஆப். அதாவது சர்டிஃபிகேட், நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் இருக்குல்ல, சர்டிஃபிகேட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸி, மோஸ்ட்லி நம்ம பத்திரமா தான் பாதுகாப்பு. பட் இருந்தாலும் வந்து நிறைய இடத்துல மிஸ் ஆகிறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் போட்டு வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த டிஜி லாக்கர் அப்படிங்கிறது, ஓகேவா. சார் இது நம்ம சும்மாவே நம்மளாட்டு பிடிஎஃபாக போட்டு நம்மளே ஃபோனில் வச்சுக்கலாமே, இது ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் இது நம்ம கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு. இது வந்து நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னாலே நம்ம உங்களுடைய நேமு, ஆதார் கார்டுடைய நம்பரு, ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பரு, இது எல்லாத்தையும் போட்டால் தான் நமக்கான ஒரு ஐடி கிரியேட் ஆகும். இது வந்து நமக்கான ஒரு டிஜி லாக்கர் கவர்மெண்ட் ஐடி. ஸோ இது வந்து இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்ஸை வந்து அவங்க டைரெக்டாக நம்மளுடைய டிஜி லாக்கர் ஐடியை வாங்கி டிஜி லாக்கரில் போட்டுடுறாங்க. புரியுதா உங்களுக்கு?
இந்த மாதிரி இருக்குது. அதனால கண்டிப்பாக டிஜிலாக்கர் இது பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்ஸை வந்து இதில் ஏற்றி வச்சுக்கோங்க. எப்போ நீங்கள் எங்கே வேணாலும் அட் எனி டைம் எனிவேர் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஜிலாக்கருக்கு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டிஜிலாக்கர் சம்மந்தப்பட்ட ரூல்ஸை ஆய்வு செய்யறதுக்கும் அதை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. என்ன கமிட்டி அப்படிங்கிறத பார்த்துடலாமா? ஸோ விச் கமிட்டி இஸ் ரிலேட்டட் டு டிஜிலாக்கர்? எந்த குழு டிஜிலாக்கருடன் தொடர்புடையது அப்படின்னா அஜய் சானி கமிட்டி. ஸோ அஜய் சானி கமிட்டி வந்து இந்த டிஜிலாக்கருடைய ரூல்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் மற்றும் ரிவ்யூ பண்றதுக்கான கமிட்டி. டிஜிலாக்கர் அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா அது 10 வருஷம் மேல ஆச்சு. இன்னைக்கு வந்தது இல்லை, ஜூலை 1 2015 நமக்கு வந்தது மக்களே. ஸோ இதுதான் வந்து மேட்ரு. ஓகேவா? ஸோ டிஜிலாக்கர் என்னன்னு புரிஞ்சுருக்கணும். இதை கண்டிப்பாக எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, கவர்மெண்ட்டுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, டன். ஓகே, ஆக்சுவலி ப்ரொமோஷன் சொல்லும்போது ஆக்சுவலி நம்மக்கிட்ட ப்ரொமோஷனுக்கு நிறைய வருவாங்க. நம்ம பெருசாக யாரும் ப்ரொமோட் பண்ணதில்லை. இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு புக்குக்கு வந்தாங்க, ஒரு நார்த்லேருந்து ஒரு புக்குக்கு, ஒரு பெரிய ஒரு கம்பெனியோட புக்கு. இதை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க, இதை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு தரோம். இல்லைங்க வேண்டாம், அந்த புக்கு எனக்கு எப்படி இருக்குதுலாம் தெரியாது, இல்லை உங்களுக்கு புக்கை அனுப்பி விட்றோம் நீங்கள் பாருங்கள், இல்லை வேண்டாம் நான் அப்படி வந்து எதையும் நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து இந்த வேற கொஞ்சம் கமிட்டிஸ்லாம் இருக்குது. இவங்க யாருன்னு பார்த்துடலாமா? லோதா. ஓகேவா? லோதா கமிட்டி அப்படின்னா வந்து இது வந்து என்ன அப்படின்னா பிசிசிஐ இருக்குல்ல, நம்மளுடைய போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய கிரிக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து இந்தியாவில் வந்து பிசிசிஐ அப்படிங்கிறது. ஸோ இந்த அமைப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கமிட்டி வந்து லோதா. கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிறது நமக்கு தேசிய கல்விக் கொள்கை இப்போ வந்து கொண்டு வந்தாங்கல்ல, அந்த கல்விக் கொள்கையை டிராஃப்ட் பண்றது வரையறுக்கக்கூடிய குழு தான் வந்து கஸ்தூரி ரங்கன் குழு. ஓகேவா? ஜோசப் குரியன் குழு வந்து நம்ம தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட குழு. இது வந்து நமக்கு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸை, மத்திய மாநில உறவுகளை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு என்னென்ன கொண்டு வரலாம்னு சொல்லி ஆராயக்கூடிய கமிட்டி. அது மட்டும் இல்லாமல் மாநில சுயாட்சி சம்பந்தப்பட்ட கமிட்டி தான் ஜோசப் குரியன் கமிட்டி. இதெல்லாம் இப்போ ரீசெண்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய கமிட்டி. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் போயிடலாம். இம்பார்ட்டன்ட் டேஸில் இன்டர்நேஷனல் வீல் சேர் டே, சக்கர நாற்காலி தினம் என்னைக்கு அப்படின்னா மார்ச் 1 சில விஷயங்கள் நான் டேட் மட்டும் சொல்கிறேன், அது மட்டும் படித்தா போதும். மார்ச் 1 நேற்று உள்ளது தான். அதே மாதிரி சிவில் அக்கௌண்ட்ஸ் டே. ஓகேவா? சிவில் கணக்கு தினம் அல்லது மக்கள் கணக்கு தினம். சிவில்னாலே மக்கள். ஓகேவா? ஸோ சிவில் கணக்கு தினம் அப்படின்னா எப்போது கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னா அதுவும் மார்ச் 1 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்தலாம். யாராவது நியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா சொல்கிறேன். அதாவது வந்து நமக்கு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் படிப்பீங்க, அவுட் சோர்ஸ் புக் படிப்பீங்க. இதை தாண்டி நிறைய கேள்விகள், ஒரு 30% அந்த கேள்விகள் இதை தாண்டி வரும். எதுலேருந்துலாம் வரும் அப்படின்னா வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸு, பாலிசி நோட்ஸு, ஸ்கீம்ஸு, தமிழரசு மேகசின், பட்ஜெட்டு, எக்கனாமிக் சர்வே, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லேருந்து இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேக்கேஜ் தான் இந்த சஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. இதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் 2025 செப்டம்பர் 2026 வரைக்கும் வீக்லி அண்ட் மந்த்லி சிஏ பிடிஎஃப் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆக்சுவலி 2024-25 இது மட்டும்தான் நம்ம 2024 இது மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஒரு மெட்டீரியல் மட்டுமே 2025 நடந்த குரூப் 1, 2, 2A மெயின்ஸ் 4 இருந்து 98% ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி இதுல தான் வந்துச்சு. நீங்க ப்ரூஃப் செக் பண்ணும் அப்படின்னா செப்டம்பர் 28, 2025 நடந்த குரூப் 2, 2A பிரிலிமினரி எக்ஸாம்ல 75 ஜிஎஸ் கேள்விகள்ல 17 கேள்விகள் நம்ம மெட்டீரியல்ல இருந்து டைரக்டா வந்திருந்து. அது எங்கேருந்து வந்து வரைக்கும் ப்ரூஃபோட நம்ம போட்டிருப்போம். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், வீடியோ இருக்கும். செக் பண்ணி பார்த்த பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். இப்போ இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 10 தமிழ்நாடு ஸ்கீம். இது ஓவரால் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் 12 மந்த்ஸ்க்கானது. மொத்தம் 120 தமிழ்நாடு ஸ்கீம் வரும். அது போக 120 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம், 12 மாதம் தமிழரசு மேகசினுடைய ஜிஸ்ட்டு, முக்கியமான 12 டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி நோட்ஸை வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து கொடுப்போம். டிஎன்டிஏ டெய்லி குவிஸ் கம்பைலேஷன், அது மட்டும் இல்லாமல் யூனியன் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பட்ஜெட்டு, 2 கவர்மெண்ட்டுடைய எக்கனாமிக் சர்வே ப்ளஸ் ஸ்பெஷல் டாக்குமெண்ட்ஸ் வந்து அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாக எடுத்து கொடுப்போம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும் மக்களே. இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 7604905977 அப்படிங்கிற இந்த நம்பரு சேவ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் சஞ்சு சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க. தட்டி விட்டீங்க அப்படின்னா அவங்க ஒரு பேமெண்ட் லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல நீங்கள் 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்கள் எதுவும் ஸ்கூல் புக்கு, அவுட் சோர்ஸ் புக் தாண்டி இதை மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் படிக்கணும் அவசியம் இல்லை. இது எட்ஜ் கொடுக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் மக்களே. இப்போ தமிழ்நாடு ஸ்கீம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு ஸ்கீமும் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருப்போம். அதனால் இதை தாண்டி நமக்கு கேள்வி கேட்க வாய்ப்பு இல்லை. ஸ்டேட்மெண்ட் வைஸ் கேட்டாலும் அடிச்சிடலாம், ஒன்லைனர் கேட்டாலும் அடிச்சிடலாம், மேட்ச் ஃபாலோ கேட்டாலும் அடிச்சிடலாம்.
அதுக்கு அடுத்து பார்த்தீங்க இது கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு தமிழில் இருக்கும், பைலிங்குவல் தான் எல்லாமே. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமு பாலிசி நோட்ஸ் இதே மாதிரி இருக்கும், என்ன தேவையோ அதை மட்டும்தான் கொடுத்துருப்போம் பாயிண்ட் வைஸ் ஆட்டு. புது பாலிசி நோட்ஸ் வரும்போது இதில் ஆட் ஆன் பண்ணி அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், இதுவும் பைலிங்குவலாக இருக்கும். அதுக்கடுத்து தமிழரசு மேகசினும் இதே மாதிரி தான் பாயிண்ட் வைஸ் கொடுத்துருப்போம், இது தமிழுடையது. டிஎன்டிஏபிஆர் குவிஸ்ஸு நமக்கு வெப்சைட்டில் இங்கிலீஷில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, சரி தமிழில் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம இங்கிலீஷ்லையும் நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்போம் இதை. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கிளாஸில் எடுக்கிற கண்டென்ட்டு, சொல்கிற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, இன்னும் நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் போட்டு தான் ரெடி பண்ணியிருப்போம், இதுவும் பைலிங்குவலாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு வாரத்துக்கு 25 கேள்விகள், கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த ஜிஎஸ் கேள்விகள், ஸ்டாட்டிக் ஜிகே, அப்புறம் வந்து அப்ரிவேஷன்ஸு, இந்த மாதிரி இப்போ எப்படி ட்ரெண்டில் போயிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி தான் கேட்போம். இந்த எல்லா கேள்விகளுக்கும் தனியாக கீழே எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்கும், ஓகேவா. ஒவ்வொரு வாரமும் 25 கேள்வி டெஸ்ட்டுக்கு, ஒரு மாதத்துக்கு 100 கேள்விகள். இதை தாண்டி எதுவும் படிக்கணும் அவசியம் இல்லை. ஜாயின் பண்ண நினைக்கிறோம் இந்த நம்பரை சேவ் பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு தினம் ஒரு திட்டம். தினம் ஒரு திட்டத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் என்ன அப்படின்னா சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா. சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில ஹிந்தி வார்த்தைகள் சொல்லித்தரேன், ஒரு 2 ஹிந்தி வார்த்தை இன்னைக்கு படிச்சுக்கலாம். கிராமீன் கிராமம், ரோஸ்கர் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடத்துல நம்ம படிப்போம். ரோஸ்கர் அப்படின்னா வந்து வேலை வாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு. ரோஸ்கர்னா என்ன? எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு. அப்போ ஈஸியாக தூக்கிடலாம் கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம், ஓகேவா. அப்போ நம்ம ஈஸியாக உள்ள போயிடலாம். சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா செப்டம்பர் 25, 2001 ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் மக்களே. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க எப்படி நமக்கு, அதாவது கிராமப்புறத்தில் ரூரலில் வந்து நமக்கு வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், கெயின்ஃபுல் வேஜ் எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அதாவது கிராமப்புறத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு, அதாவது வேலை கொடுத்து வேலை, அதாவது காசு ப்ளஸ் வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வந்து ஃபுட்டும் கொடுப்பாங்க, அதாவது வந்து அரிசி, பருப்பு, கோதுமை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். இதுதான் வந்து இந்த சம்பூர்ண கிராமீன் ரோஸ்கர் யோஜனா. எப்போவுமே படிக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து லாஸ்ட்டாக உள்ள 5 வருஷத்துல இருந்து தான் கேட்குறாங்க. சில கேள்வி வெளியேந்து போகும், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த கேள்வி பழைய ஸ்கீம்லேருந்து தான் வரும். நம்மளுடைய ஸ்கீம்ஸில் கூட நம்ம நிறைய பழைய ஸ்கீம் தான் கொடுத்துருப்போம், அப்படி தான் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, இப்போ அப்படி தான் கேட்குறாங்க, ஓகேவா. அடுத்த போயிடலாம் மக்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் ஆன்சர் செக்ஷனில் நேற்று கேட்ட கேள்விக்கான சரியான விடை ஆப்ஷன் டி அப்படிங்கிறத சரியான விடை. இப்போ இன்னைக்கான கேள்வி பாருங்களேன், இது இப்போ லாஸ்ட்டாக அசிஸ்டன்ட் பிப்ரவரி மாதம் நடந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. கன்சிடர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த பிரகதி பிளாட்ஃபார்ம். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் பிளாட்ஃபார்ம். இது ஒரு செயலூக்கம் சார் ஆளுகையும் உரிய காலத்திற்குள் பணிகளை முடிக்கும் தளமாகும். 2 வந்து இட் கம்பைன்ஸ் த ட்ரெடிஷனல் இன்ஜினியரிங் டூல்ஸ் டு டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். இத்தனமானது உள்கட்டமைப்பு திட்ட பணிகளை முடிப்பதற்கு தொன்மையான பொறியியற் கருவிகளை இதனுடன் இணைக்கிறது. அடுத்த 3rd பாயிண்ட் வந்து இட் கம்பைன்ஸ் ஏஐ பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் டு டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட். இந்த தளமானது செயற்கை நுண்ணறிவு, பேரளவு தரவு, பகுப்பாய்வு ஆகியவற்றை உரிய காலத்திற்கு முடிக்க அந்த திட்ட பணிகளுடன் இணைக்கிறது. அடுத்தது 4th ஸ்டேட்மெண்ட் வந்து 2015 லான்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஏபிசிடி இருக்கு, இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத, ஆமாம் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ வந்து லைக் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே வீடியோ பாருங்கள், ஓகேவா. டன். இந்த கொஸ்டின்லாம் அப்படியே நம்ம மெட்டீரியல்லேருந்து வந்துச்சு, நான் அது நாளைக்கு உங்களுக்கு ப்ரூஃபோட காமிக்கிறேன், சரியா. நெக்ஸ்ட் பார்த்துடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து நம்ம சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை டெலிகிராமில் போய் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு டைப் பண்ணாலே வரும். நமக்கு இல்லை டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் போடுவோம், தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், அதே மாதிரி உங்களுக்கு ஈவினிங் ஆனால் பிவைக்கு ஒரு ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போடுவோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. அதே மாதிரி இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம், ஒரு டைம் எல்லாம் ரிப்பீட் பார்த்துலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நமக்கு வந்து புதுசாக ஒரு கப்பல் கொண்டு வந்திருக்காங்க, போர் கப்பல், பேர் என்ன, அஞ்சதீப் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து செமிகண்டக்டர் பிளான்ட் எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குஜராத்தில். அடுத்த கேள்வி நமக்கு வந்து நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எங்கே அப்படின்னா யூபி கான்பூரில். அடுத்த கேள்வி நமக்கு டிஜிலாக்கர் சம்மந்தப்பட்ட கமிட்டி, அஜய் சாணி கமிட்டி. வீல் சேர் டே மற்றும் நமக்கு வந்து சிவில் கணக்கு தினம் ரெண்டுமே நமக்கு மார்ச் 1ஆம் தேதி. வீடியோவுடைய எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட்டு, போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராமில் போடுற குவிஸ் எல்லாம் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் நாளை காலையில் 7 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.